இந்தாண்ணா. வேணாண்டா. அண்ணா என்னடா இது பேரு வயாகரானா? அப்படின்னா அதாவது இத போட்டாக்கா துரும்பு பிடிச்ச கம்பி கூட அப்படியே எந்திரிச்சு. வாய்முறை படுறச்சு. இதை மட்டும் அவர் கேட்டாருன்னு வை, உன்னையும் ஃபேமிலியும் மொத்தமாக போட்டு ரேப் பண்ணிடுவார். அவருக்கு இந்த மாதிரி விஷயத்த மாமூலா பண்றதே பிடிக்காது. கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணை கூட ரேப் தான்டா பண்ணாரு. பொண்டாட்டியே ரேப் பண்ணாரா? பாவம் அந்த பொண்ணு. எப்பவும் உங்க கண்ணுக்குள்ள நான் மட்டும்தான் இருக்கணும், சரியா? அது எப்படின்னு காட்டவா, எப்படின்னு சொல்லவா? நாம எப்படியே இருந்தா போதுமா? நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன் தெரியுமா? அட சீக்கிரமா வாங்க. என்னங்க, வேட்டைக்காரனுக்கு எப்பவும் தன்னோட துப்பாக்கி தான் உயிருன்னு சொல்லுவாங்க. உங்க துப்பாக்கி என்ன துருப்பிடிச்சு உடஞ்சு போச்சா? சாமி, ஒவ்வொரு பொண்ணுங்களும் செக்ஸ்ல வித்தியாசமா தான் இருப்பாங்க சாமி. இப்போ உங்க மாமா சாமி இருக்காரு, தண்ணி அடிச்சா மட்டும்தான் செக்ஸ் பண்ணுவாரு. சில பேர் இடம் மாறினாலே செக்ஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் சில பேர் ஃபேஸ் மாறினாலே செக்ஸ் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாது சாமி. இப்போ நீங்க நினைச்ச மாதிரி நடக்கணும்னா சாதாரணமாக பண்ணீங்க, ரேப் தானே பண்ணீங்க. 4 நாள் போச்சுன்னா இல்லை பழகிடு சாமி. சாமி, சாந்தி முகூர்த்தத்தை முடிச்சுங்க சாமி. பொண்ணு வெயிட்டிங்க. மாமா. ஓ, பாமா எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ தெரியலம்மா. அவன் கையில மாட்டியும் உன் உயிர் போகாம இருந்ததே பெரிய விஷயம். இதுக்கு மேல நீங்க இருந்து உயிரை விட்டுட வேணாமா? நீங்க இருந்து எங்கேயாவது போயிடுமா? நான் உயிர் பொழிச்சதே என்னுடைய அதிர்ஷ்டத்தால இல்ல, அவனுடைய பலவீனத்தால. பாத்துமா, அது தெரிஞ்சதுனால எந்த பொண்ணுக்கும் எந்த ஆபத்தும் வராது. ஆனா நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் மட்டும் வேணும். மானம் போயிடும், கற்பு போயிடும்னு எந்த பயமும் இல்லாம அவன் முன்னாடி தைரியமா நிக்கணும். அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் அவனுடைய பலவீனம். நீங்க எல்லாரும் இங்க என்ன பார்க்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி அவனால பாதிக்கப்பட்டவங்களை நீங்க பார்க்க போயிருக்கீங்களா? இப்ப நீங்க வந்திருக்கீங்களே, இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற தைரியம். இங்க நடக்கிற கொடுமையெல்லாம் பார்த்து பயந்தோம், கோட்டையோட கொடுமையெல்லாம் பார்த்து பயந்தோம். ஒரே ஒரு தடவை நீங்க தைரியமா இருங்க. அந்த தைரியமே உங்களுக்கு ஆயுதமா மாறி இந்த நரகத்துல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா விடுதலை கொடுக்கும். உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரே ஒரு தடவை யோசிங்க. பயம் அப்ப எவ்வளவு சின்னதுன்னு உங்களுக்கே புரியும். உழைச்சு ஓடா போன இந்த கையை எதிர்த்து குரல் கொடுத்து பாருங்க. அப்ப நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் கடவுள் நேரடியா வருவாருங்கிறதெல்லாம் நிச்சயம் நடக்காத காரியம். தைரியம் இருந்தா நமக்கு நாமளே கடவுளா இருக்க முடியும். எதுக்கு இந்த பயம்? சித்திரவதை செஞ்சு கொன்னுடுவான்னா? என்னைக்காவது ஒரு நாள் நம்ம நிச்சயம் சாக போறவங்க தான். ஆனா நம்ம அந்த தைரியத்தோட இறந்து போனோம்னா நம்ம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு தடவை நீங்க கூட்டி எதிர்த்து பாருங்க. அவன் தைரியம் என்னன்னு உங்களுக்கே நல்லா புரிஞ்சு போயிடும். ஏய் ஏய் போடி. ஏய் 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 சி விடு விடு. ஏய் 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 விடு. ஏய் ஏய் விடு. ஏய் யாரா இவ? எங்க இருந்துடா கூட்டிட்டு வந்தீங்க இந்த பஜாரிய? தூக்கி வெளியே போடுங்க.
அன்னைக்கு நம்ம ஏரியா சென்டர்ல ஒரு பொண்ணு பார்த்தோமே, எப்படி இருந்தா தெரியுமா? கும்மு கும்முன்னு இருந்தா. அவளை கூட்டிட்டு வாங்கடா. என்னடி புது கல்யாண பொண்ணு, உன் புருஷன் உன்னை வீட்டுக்குள்ள வச்சு உன்னை பூட்டிடுவானாமே. இனிமே அவனுக்கு நீ தேவைப்படவே மாட்ட. என்னடி நீ கூட அவளை மாதிரி நாடகம் ஆடுறியா? உன்னை எதிர்க்கிற சக்தி எனக்கு இல்ல. போன மாதிரி படுத்திருக்க. என்ன வேணாலும் செஞ்சு கூட பரதேசி. செய்யறடி, என்ன செய்யறன்னு பாரு. முருகா, என்ன சாமி அதுக்குள்ள வந்துட்டீங்க? போன மாதிரி படுத்துட்டு இருப்பாளாம். நான் போனது கூட எல்லாம் படுக்கிறது இல்லடா. டேய், நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தர. அவ புருஷன் இருக்கான்ல, அவனை தூக்கிட்டு வாங்க. சரி அண்ணா. அவன் கண்ணு முன்னாலேயே இவளுக்கு நரகனா என்ன நான் காட்டுறேன்டா. போ. தயவு செஞ்சு விட்டுருங்கடா. அவளை விட்டுருங்கடா. வேணாண்டா, சொன்ன கேள்றா. உங்களை கட்சி கேக்குறேன்டா. அவளை விட்டுருங்கடா. வேணாண்டா. சுஜாதா உயிரோட தாண்டா இருக்கா. செத்துட்டான்னு நாம தான் தப்பா நினைச்சிட்டோம். அவளை யாரோ காப்பாத்தி எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கானுங்க. ஏரியால இருக்கிற எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும் நினைக்கிறேன். கோவம், பகை, வெறி அவளை ரொம்ப சீக்கிரமாவே குணப்படுத்திடுச்சுடா.
அவ பொழைச்சது மட்டும் இல்ல, ஜனங்க எல்லாரையும் தூண்டிவிட ஆரம்பிச்சிட்டான். நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு நீயே தெரிஞ்சுக்க. நீ சொன்ன மாதிரியே அவங்க என்ன செஞ்சாலும் நான் தைரியமா இருந்தேன். ஆனா அவங்க அவங்க எல்லாருமா சேர்ந்து என்னோட சந்தோஷத்தையும் அழிச்சிட்டானுங்க, என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டானுங்க. சாமி, அந்த பொண்ணு இங்கதான் இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அது எனக்கு தெரியும்டா. அவ என்னோட ஆசைக்கு எனக்கு சாக மாட்டா. அந்த ஆசை நிச்சயமா நடக்காது சாமி. உங்களால எதுவுமே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அதான் சாமி, உன் வீக்னஸ் என்னங்கிறத அவன் முழுசா புரிஞ்சுக்கிட்டா. என்ன அடிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல்ல அந்த பொண்ணை கொல்லுங்க. அவ உயிரோடு இருக்கவே கூடாது. கொன்னுட்டா பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஆனா என்னோட ஆசை தீராதே. தீராத ஆசையோட இருக்கிற நான் உயிரோடவே பேய் ஆயிடுவேன். எங்கடா இருக்காவ? வாடி. ஏண்டி, உன்னை ரேப் பண்ண முடியலன்னு ஊர் முழுக்க தண்டோரா அடிச்சு சொல்றியாம? உன்னை இதே இடத்துல நான் ரேப் பண்றேன்டி. பயப்பட மாட்டியா? இத்தனை பேர் பார்க்கும் போதே உன் துணியை அவுத்து போடுவேன். கேட்கப்பட மாட்டியா? அப்போ அந்த ரூம்லன்றதுனால செய்யன்னு சொல்லிட்ட. இப்ப சொல்ல முடியுமா? அந்த தைரியம் இப்போ உனக்கு இருக்கா? சொல்லுடி.